இப்போது இங்கே ஒரு பால் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இந்த பால் இருக்குது. அண்டு இங்கே பார்த்தோன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பால் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்டன் ஃபோர்ஸ் கொடுத்து நான் நகர்த்த போகிறேன். அப்படி நகர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பால் இங்கே வந்துடுது. பால் என்ன ஆகுது? இங்கே வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போது இது கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு சொல்கிறேன்னா லெட் மீ சே ஒரு 3 மீட்டர்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது ஃபிசிக்ஸில் நம்ம பார்த்தா பொதுவாக நம்ம எடுக்கிற குவான்டிட்டி, அதாவது குவான்டிட்டின்றது நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன். நம்ம ஏதோ ஒன்று டிஃபைன் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு நம்பர் யூஸ் ஆகுது. அப்படி நம்பர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சில குவான்டிட்டிஸ்னால் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3 மீட்டர்னு யூஸ் பண்ணியிருக்கல, இது ஒரு குவான்டிட்டி. 3 மீட்டர் இந்த பால் நகர்ந்து இருக்குன்றது ஒரு குவான்டிட்டி. ஓகேவா? இப்போது இது இந்த குவான்டிட்டிஸே வெறும் டேரக்ஷன் ஸ்பெல்லிங் தப்பாயிட்டேன். கரெக்டா? கரெக்ட் தான். ஸோ டேரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட். டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூடுன்றது இந்த வேல்யூ தான் நம்ம மேக்னிடியூட் சொல்லுவோம். 3 மீட்டர் 2 மீட்டர் அது மாதிரி நம்ம நம்பர்ஸ் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணுறது மேக்னிடியூட்னு சொல்லுவோம். ஸோ டேரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் அலோன், மேக்னிடியூடை மட்டும். ஓகேவா? ஸோ இப்படி மட்டும் மேக்னிடியூடை மட்டும் சொல்லிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்கேலார்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து சொல்லிச்சுன்னா ஜாயின் பண்ண மாதிரி ரெண்டுமே முக்கியம். ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது இங்கே 3 மீட்டர்னு இருக்குல்ல, இது ஸ்கேலாரா வெக்டாரா? இது ஸ்கேலார். ஓகேவா? ஏன்னா இது வெறும் டிஸ்டன்ஸை மட்டும்தான் சொல்லுது. புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வெறும் மேக்னிடியூடை மட்டும்தான் சொல்லுது. கரெக்டாக? ஸோ இது என்னன்னா அப்போது ஸ்கேலார். ஸோ இது ஸ்கேலார் அண்ட் இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 3 மீட்டர்ன்றது டிஸ்டன்ஸை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ டிஸ்டன்ஸை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இன்கேஸ் இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா 3 மீட்டர் இங்கே எழுதுறேன். 3 மீட்டர் டு தி ரைட் டைரக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கூட நம்ம எடுத்துருவோம். 2 மீட்டர் டு த ரைட். ஓகேவா? ஸோ 2 மீட்டர் டு த ரைட். ஸோ 2 மீட்டர் டு த ரைட்னு மட்டும் இருக்கட்டும். அப்போது இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? ஆக்சுவலாக ஒரு டேரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. ரைட்டா? அப்போ இது என்ன சொல்லலாம்னா நான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? 3 மீட்டர் டு த ரைட்னு சொல்லும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது அப்போது வெக்டார் குவான்டிட்டியில் வரும். புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பால் இங்கேருந்து இங்கே போச்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்கேலார்னு நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து பேசிக்கான குவான்டிட்டிஸாக இருக்கும். ஓகேவா? பட் வெக்டார் நம்ம சொல்கிறது எல்லாம் டிரைவ்டு குவான்டிட்டியாக இருக்கும். இல்லை எனக்கு புரியல அப்படின்னா இப்போது ஸோ டிஸ்டன்ஸே இது. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த பால் நான் ஒரு சடன் ஃபோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மூவ் ஆகுது. எதை பொறுத்துன்றதை விட ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது. ரைட்டா? ஸோ 0 செகண்டில் இங்கே இருக்குது, 1 செகண்டில் இங்கே வருது, 2 செகண்டில் இங்கே வருது, 3 செகண்டில் இதை கம்ப்ளீட் பண்ணிடுது. ஓகேவா? அப்போ 3 மீட்டர் எனக்கு இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போம். 3 மீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 3 செகண்ட் எடுத்துக்குது. ஸோ அப்போ நான் இதை என்ன சொல்கிறேன்னா ஸ்பீடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ 1 ms பவர் -1. ஓகேவா? 1 ms பவர் -1ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது இது எந்த ஒரு டேரக்ஷனுமே எனக்கு கொடுக்கல. கரெக்டாக? 1 மீட்டர் பர் செகண்ட்ன்ற வேல்யூவில் இந்த பால் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இதை நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்பீடுன்னு சொல்கிறேன். இப்போது 1 மீட்டர் பர் செகண்டு டு த ரைட். 1 மீட்டர் பர் செகண்ட் இங்கே அதுவா? வெயிட் அ மினிட். 1 மீட்டர் பர் செகண்ட் டு த ரைட்டுன்னு வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சடன் டேரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவேன். இதை என்ன சொல்லுவேன்? வெலாசிட்டின்னு சொல்லுவேன். ஸோ அப்போது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பீடு அண்ட் வெலாசிட்டி. இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிரைவ்டு குவான்டிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டின்னு பார்த்தோம். ஏன்னு சொல்லியிருப்பேன். இப்போது ஃபோர்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு சடன் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னு சொல்கிறேன். அப்போ F = ma நமக்கு காமனாக தெரிஞ்சது. ஓகேவா? இப்போது இந்த பால் சொன்னல நான் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம் வெக்டார் ஸ்கேலார் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. பேசிக்காக என்னென்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் சொல்லிச்சுன்னா அது ஸ்கேலாரு, மேக்னிடியூடின் டேரக்ஷன் சேர்த்து சொல்லிச்சுன்னா அது வெக்டார். இப்போது இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும், சடன் மாஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ நான் அந்த மாஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு 3 kgன்னு சொல்கிறேன், 3 கிலோன்னு சொல்கிறேன். இப்போ 3 கிலோன்றது வேறு ஏதாவது ரெப்ரசென்ட் பண்ணுதா? எந்த டேரக்ஷனில் போகுது, எப்படி இருக்குது, என்ன சைஸில் இருக்குது? 3 கிலோன்றது நம்ம சின்ன பால்லையும் வர வைக்கலாம், பெரிய பால்லையும் வர வைக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ சைஸை கூட அது ரெப்ரசென்ட் பண்ணல. அப்போது இது வெறும் மேக்னிடியூட், வெறும் வேல்யூ மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒரே 3 கிலோ அவ்வளோதான். ஸோ அப்போ இது எதில் வந்துடும்? மாஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டியில் வந்துடும். மாஸ்ன்றது ஸ்கேலார் குவான்டிட்டியில் வந்துடும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 32 டிகிரி செல்சியஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். 32 டிகிரி செல்சியஸ் இது எதனா டேரக்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுதா? இல்லை. அப்போது டெம்பரேச்சரும் என்ன ஆகிடும்னா ஸ்கேலார் கீழே வந்துடும். டெம்பரேச்சரும் ஸ்கேலார் கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன சொல்லலாம்? நான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டென்சிட்டி இருக்குல்ல, டென்சிட்டி அது ஸ்கேலாரா வெக்டாரா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அண்ட் இங்கே வந்தோன்னா அசல்டேஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். வெலாசிட்டின்றது வெக்டார் குவான்டிட்டின்னு பார்த்துருவோம். அசல்டேஷன்ன்றது என்னது ஆக்சுவலாக ஏ ஈக்குவல் டு டிவி பை டிடி. நீங்கள் லேட்டராக படிப்பீங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் நம்ம அசல்டேஷன் படிப்போம். ஸோ ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல. அப்போ ஆல்ரெடி ஒரு வெக்டார் குவான்டிட்டி இருக்குது, ஓகேவா? இது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அப்போ வெக்டார் ஸ்கேலார் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? அதை வந்து நம்ம எதில் பார்ப்போம்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அண்ட் ஸ்கேலர்ஸில் பார்ப்போம். ஸோ அதை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெறும் மேக்னிடியூடை மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணால் அது ஸ்கேலார், மேக்னிடியூட் அண்ட் டேரக்ஷன் ரெண்டுத்துமே ரெப்ரசென்ட் பண்ணால் அது வெக்டார். இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஸோ டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.